ஆதவனின் அதிதிகள் பக்கத்தில் இன்றும் இணைந்திருக்கிறோம். அதிதிகள் பக்கத்தில் இன்று பல்வேறுபட்ட துறைகளை சார்ந்தவர்களை எங்களுடைய அந்த அதிதிகள் பக்கத்துல அழைத்துட்டு வர்றது வழமை. அதே போல இன்றைக்கு நாங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, தென்னிந்தியாவில இருந்து தான் ஒருத்தங்களை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தென்னிந்தியாவில இருந்து பெண்களுக்காக அதிகம் சேவை செய்யக்கூடிய ஒரு வீர மங்கையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய சேவைகளை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணி தொடரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இலங்கைக்குமே வருகை தந்திருக்கிறாங்க. பல்வேறுபட்ட சமூக சேவையாளராகவும், அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையோடு அதிகம் சம்பந்தப்பட்ட ஒருத்தராகவும், இவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா இன்றைக்கு எல்லா வீடுகள்லயுமே பரிச்சயப்பட்ட ஒரு பேராக மாறி போயிருக்கிறது. இந்த துறையில அதிகமாக 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய கலைவாணி அவர்கள் இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இந்தியால இருந்து வந்திருக்கீங்க. முதல்ல ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இலங்கைக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். முதல்ல இங்க நான் ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு இங்க உள்ள மக்கள் எல்லாமே சிங்களம் தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. பட் இங்க வந்து பார்த்தபோது தான் தெரியுது தமிழ் எவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்ட்டு. ஸோ முதல்ல இலங்கை தமிழ் மக்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இங்க இருக்கிற சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்தது ஃபுல்லாகவே அவுட் சைட் தான் சாப்பிட்டோம். நேற்று வந்து இலங்கையில் வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து எங்களை அழைப்பு விடுத்திருந்தாங்க இரவு. ஸோ அவங்க ஸ்பெஷல் என்ன இடியாப்பம், ஸோ நிறைய உணவுகள் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அதோட பேர் தெரியல, ஏன்னா முதல் முறையாக சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உங்களுக்கு ஃபேவரட் எது? அந்த பால் சுதி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதுல ரெசிபியை கேட்டு போயிட்டு அங்க வீட்டுல போயிட்டு செய்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதே டேஸ்ட் வரணும்ல. கண்டிப்பா. சரி, ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஏன்னா இன்றைக்கு பெண்கள் வந்து பல்வேறு துறைகள்ல இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு உதவி செய்யறது அப்படின்றதுலாம் ரொம்ப அரிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான பாகுபாடுகளுமே இல்லாம உங்களினுடைய நட்பணி மன்றம் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்க செய்றீங்க. அது தொடர்பில் நாங்க வந்து பிறகு பேசலாம். முதல்ல நாங்க உங்களை பற்றி பேசுவோம். உங்களுடைய ஆரம்பம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இந்த மருத்துவத்துறைக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் கலைவாணி. நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஆர்ஓ ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அவங்க எல்லாமே பேனிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது, அவங்க என்ன பயத்தில் இருக்காங்க, ஸோ அதை அவங்கக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதனால அவங்க கூட பேசும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சமூக சேவையும் வந்துடும். ஸோ அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட பாண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் நான் ரொம்ப நாள் ஜேர்னி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. மெடிக்கல் ஜர்னி ஓகே. ஸோ இது வந்து நீங்க படிச்சீங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நீங்க வந்து பயன்படுத்தி அந்த மாதிரி செய்துட்டீங்க. இந்த இவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற நமக்கு ஒரு முனைப்பு வரும்போது தான் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் காலேஜ் முடிக்கும் போது, ஸோ காலேஜ் தொடக்கத்துலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சேம் இந்த ப்ரௌச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த பீச் சைடு, அந்த டைம்லலாம் வந்து நமக்கு மொபைல் ஃபோன் வந்து அப்போ தான் நியூவாக வந்திருக்கும். ஸோ மொபைல் ஃபோனுக்கு, ப்ராட்பேண்டுக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரௌச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பீச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அப்புறமா ப்ரொமோட்டர்ஸ் ஆக்டிவிட்டீஸு, மேன் பவர்ஸ், அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்துட்டு, ஸோ இப்போ நம்மளே ஏன் தனியாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஷோ மேக்கர்ஸுங்கிற நேமில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில். ஆல்மோஸ்ட் அது 20 இயர்ஸாக இருக்குது. அதில் பார்ட்னர் டேவிட் இருக்காங்க. ஸோ அவங்க 20 இயர்ஸாக ஜர்னி பண்ணுறாங்க. நான் அவங்க கூட இணைந்து ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ இந்த மாதிரி உங்களினுடைய துறை வந்து வெவ்வேறுபட்டதாக இருக்கிறது. இப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்ணி ஒரு அழகான ஒரு குடும்பத்துல ஒரு தாயாவுமே இருப்பீங்க. கண்டிப்பா. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய கணவர் பற்றி சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகள் பற்றி சொல்லுங்க. படிக்கிறாங்களா இல்ல குழந்தைகளா, என்ன மாதிரி? என்னுடைய கணவர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டதுனால திருப்பி அவர் வந்து என்ன பண்ணாரு, இப்போ ஜிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஹோட்டலில். எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. பெரியவர் வந்து பையன் 12 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 3 வயசு ஆகுது. குழந்தைங்க தான். அவங்கள விட்டுட்டு தான் நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ. அதுதான் இப்போ நான் அடுத்த கேள்வியா கேட்க போறேன். ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த சமூக சேவைகள்லயுமே அதிகமாக ஈடுபட்டு இருக்கீங்க. இப்போ இந்தியாலயாக இருக்கட்டும் அல்லது இலங்கையிலையாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட சமூக சேவைகள் வந்து உங்களினுடைய நட்பணி மன்றம் மூலமாக, அதுவும் லெஜண்ட் சரவணா அவரினுடைய அந்த நட்பணி மன்றம் மூலமாக அதிகமாகவே வழங்கப்படுகிறது. அதுல மகளிர் அணி தலைவி நீங்க தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அகில உலக மகளிர் அணி தலைவியாகவுமே கூட நீங்க இருக்கிறீங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைமைத்துவத்துல இருக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது என்னவா ஒரு பொண்ணு தானே, என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க.
ஏன்னா என்னதான் இந்த சமூகம் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான கதைகளை சொல்லக்கூடியவங்க இந்த சமூகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அன்றைக்கு பாரதியார் தொடக்கம் இன்றைக்கு வரைக்குமே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பெண்களுக்கான வழி அப்படின்றது கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பார்லிமெண்ட்லயாக இருக்கட்டும், விண்ணில இருந்து மண்ணு வரைக்கும் இன்னைக்கு வந்து பெண்களினுடைய ஆட்சி பறந்துபட்டதாகவே இருக்குது. ஒரு பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க, அதுவும் ஒரு மகளிர் அணி தலைவி அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த நட்பணி மன்றத்துல நீங்க எத்தனை வருட காலம் இருக்கிறீங்க? அந்த பொறுப்பு இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தில் மகளிர் அணி தலைவியாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுவே எனக்கு ரொம்ப பெருமை தான். சரவணன் அண்ணா வந்து சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். அவருக்கு வந்து நிறைய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாங்க, லெஜண்ட் 1 பண்ணாங்க, இப்போ லெஜண்ட் 2 பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இணைப்பில் வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக எங்களால் நுழைய முடியணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு காரணம் தலைவர் முத்துத்துறை தான். அவர் ரீச் பண்ணும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு மகளிர் அணி தலைவியாக நான் தான் முதல்ல அந்த அமைப்பில் இணைந்தேன். ஸோ எங்களை பார்த்து நிறைய அமைப்புகள் வந்தாங்க. ஸோ அவங்க வாலண்டரியாக விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மருத்துவர் அணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெண்களே நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் சங்கமிக்க ஆரம்பித்தோம். இதில் வந்து பயங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு நற்பணி மன்றம் தொடக்கும்போது சரி ஓகே, சரவணன் அண்ணா வந்து ஆல்ரெடி சரவணன் அறக்கட்டளைங்கிற நேமில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு அவர் அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணுறது வெளியில் தெரியாது. நாங்களுமே நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் நான் என்னோட இடத்துலேருந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு அனுப்பி விடுறேன். யாருமே வெளியில் போகும்போது பசியார போகக்கூடாது. ஸோ அது அவரோட கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்கக்கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அவர் படத்துலேயும் இருக்கட்டும் சரி, அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துக்காக தாங்க நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம், ரசிகர்கள் எல்லாருமே. ஏப்ரல் மாதத்தில் வெளியிடலாம் இருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இலங்கையிலே வந்து நம்ம தமிழ் சங்கம் நிறைய பேர் இருக்காங்க, தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவரோட வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். கண்டிப்பா. உங்களினுடைய அடுத்த திட்டங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்றது எங்களினுடையமே விருப்பமாக இருக்கிறது. சரி, இப்ப நீங்க வந்து மகளிர் அணி தலைவியாக இருக்கிறீங்க. ஒரு நட்பணி மன்றத்தினுடைய மகளிர் அணி தலைவியாக இருக்கும்போது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் என்னென்ன? என்ன மாதிரியான நட்பணி அல்லது என்ன மாதிரியான சமூக சேவைகளை நீங்க பெண்களுக்கு இப்போ செய்துட்டு வரீங்க? எங்களுக்கு வந்து நற்பணி மன்றம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா முழுவதும் இதை நாங்கள் உலக அளவில் பரப்பணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டங்களையுமே நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவி இருப்பாங்க, துணைத் தலைவி இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க. ஸோ பெண்கள் வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்த காலம் போய் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிற காலம் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் சாதிக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கணும். ஸோ அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும்னா பெண்கள் முதல்ல முன் வரணும். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்னொன்று நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஒரு 1000 பேர் இருக்காங்க, அந்த 1000 பேரில் ஒரு மகளிர் வெளியில் வரும்போது அவங்க என்ன பேசுவாங்க, யார் என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், பேசுகிறவங்க பேசுகிற இடத்துல தான் இருப்பாங்க. நம்ம அதை தாண்டி முன்னாடி வரணும். நீ முன்னாடி போகும்போது தான் தெரியும், பேசுகிறவங்க பின்னாடி அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து அடுத்த லெவல் வளர்ந்துட்டே போவோம். ஸோ பெண்கள் அந்த மாதிரி முன்னாடி வரணும். அதுக்கு ஒரு முன்னோடியாக நான் இருக்கணும். யாரும் என்ன வேணால் பேசிட்டு போங்க, ஆனால் நான் என்னை தாண்டி போயிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால நான் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோட லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தில் அந்த ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன். ஸோ நான் அந்த குடும்பத்தில் நான் நிற்கிறேன்னா என்னை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 குடும்பம் என்னை பாதுகாக்கிறாங்க. என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா. இப்போ நீங்க பெண்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இப்போ இது வந்து வழமையாக எல்லா சமூக சேவையாளர்களுமே செய்யக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு தைக்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தையல் சொல்லி கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு கடை செய்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து உங்களினுடைய நற்பணி மன்றம் மூலமாக நிச்சயமா செய்திருப்பீங்க. குறிப்பாக இந்த பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக நிறைய சேவைகளை வந்து நீங்க உங்களினுடைய நற்பணி மன்றம் இப்போ செய்துட்டு வராங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து கேள்விப்படக்கூடியதாக இருந்தது. அந்த சேவைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நாங்கள் ரீசனாக சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது பற்றின விழிப்புணர்வு நிறைய மகளிருக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னா, ஒரு காய்ச்சல் ஆனாலும் சரி, தலைவலி ஆனாலும் சரி, அது நம்ம வெளியில் சொல்லுவோம்.
ஒரு கர்ப்பப்பை வாய் மூலமா ஏதாவது ஒரு அரிப்பு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும் போது அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். இந்த விஷயத்த நம்ம வெளியில கொண்டு வரணும். அவங்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இதுக்காக நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். 9 to 14 இயர்ஸ்ல உள்ள குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த தடுப்பூசி போடணும். ஓ 9 to அப்படிங்கிறது 14 இயர்ஸ். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா அந்த தடுப்பூசி போடணும். ஸோ அந்த இத வந்து நம்ம இது உலக அளவுல 2வது இடத்துல டெத் ரேஷியோ இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கான விழிப்புணர்வை நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு விழிப்புணர்வு முகாமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு. ஸோ ஃப்ரீயாகவே இதோட வேக்சினை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இலங்கை மக்களுக்கும் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். கண்டிப்பா. இப்போ அது சம்பந்தமான பரிசோதனைகள் எல்லாமே மேற்கொண்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதற்கான தீர்வு இதுதான், அதுக்கான சிகிச்சைகள் இதுதான், அதுக்கான பரிசோதனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொல்லும் பொழுது மக்கள் வந்து அந்த பயம் இல்லாம செய்யறதுக்கு முன் வருவாங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு சமூக சேவையாக அல்லது ஒரு நட்பணி மன்றத்தினுடைய தொடர்ச்சியாக இதை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவுமே அதான் இருக்கும். நீங்க என்ன டாக்டர்ஸா? டாக்டர் சொன்னா நாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதை நீங்க செய்யறது வைத்தியர் யாரையுமே வச்சுட்டு செய்றீங்களா? அப்படின்னா இது என்ன மாதிரி இது வந்து செயல்படுத்தப்படுது? நாங்க சமூக சேவையா செய்யும் போதுமே இதை வந்து நாங்க மருத்துவர் உதவியோட தான் பண்ணுவோம். ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்துறோம் அப்படின்னா நாங்க வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். டாக்டர்ஸ் டீம் நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நாங்க ஜான் மெடிக்கல் கன்சல்டன்சிங்கிற நேம்ல மெடிக்கல் டூரிசம் கூட பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னோட பிரதர் இருக்காரு. அவர் வந்து எங்களோட லெஜண்ட் குரூப்ல மருத்துவர் அணி துணை தலைவராக இருக்காரு. ராஜேஷ் அவங்க நேம். ஸோ அதனால எங்களுக்கு மெடிக்கல் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா டாக்டர்ஸ்க்கும் எங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி புற்றுநோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பரிசோதனை நீங்க செய்றீங்க. அப்படி பரிசோதனை செய்ததுக்கு பிறகு அவங்க எப்படியா இருக்க வேணும் அப்படின்றது அவங்களுக்கு சொல்லப்படுகிறதா? ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லப்படும்? அவங்களுக்கு நம் டாக்டர் சைட்லேருந்து ஆக்சுவலாக முதல்ல ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா முதல்ல அவங்களுக்காக வேக்சினேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது எங்களோட ஒர்க்காக இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் உங்களினுடைய நட்பணி மன்றம் மூலமாக நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க. இந்தியாவை பொறுத்தவரையில உங்களினுடைய சேவைகள் பல்வேறுபட்டதாக கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க அங்க பார்க்கும் பொழுது உதவி தேவையான மக்கள் அதிகமானவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி உதவி தேவையானவர்கள் நிச்சயமாக இருக்கிறாங்க. நீங்க இப்போ இலங்கை வந்ததுக்கான காரணம் என்ன? மெயினாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு சாரி 1 மந்த்க்கு முன்னாடி இங்கே புயல் அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால வெள்ளத்தில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ நாங்கள் அப்போவே பிளான் பண்ணோம். சரி இதை எப்படி ரீச் பண்ணோங்கன்னு எங்களுக்கு தெரியல. கவி மலர்கள் பைந்தமிழ் சங்கம் சொல்லிட்டு ரீத்து சூர்யா, அவங்க கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் ஆல்சோ, அவங்க எங்ககிட்ட ஒரு ஈவெண்ட்காக எங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1000 புத்தகம் வெளியீடு இந்தியாவிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, ப்ளஸ் துபாய், மலேசியா போன்ற கண்ட்ரிகளில் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு ஈவெண்ட்ஸ் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ஏற்பாடு பண்ணும்போது நாங்கள் அவங்கக்கிட்ட அணுகுனோம். இந்த மாதிரி இலங்கை மக்கள் வந்து ஆல்ரெடி நிறைய அமைப்புகள் மூலமாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களாலேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது நாங்கள் லெஜண்ட் சரவணன் அவர் நற்பணி மன்றம் மூலமாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் வந்து எந்த மக்களுக்கு என்ன உதவி தேவை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ரீத்து சூர்யா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சமூக சேவையாக தான் நாங்கள் முதல்ல இலங்கைக்கு வந்திருக்கோம். ஆமா. இப்போ இலங்கைக்கு வந்து உங்களினுடைய அந்த முதலாவது சேவை வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை வந்து செய்ய வேணும் அப்படின்றது அது நிறைவேறியதா? கண்டிப்பா. அதாவது முழுமை அடையல. இதுதான் ஒரு ஆரம்பம் மட்டும் தான். நாங்க இப்பதான் உள்ள என்ட்ரா இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இங்க என்ன யாரை மீட் பண்ணணும், யாருக்கு என்ன தேவைங்கிற விஷயம் தெரியாது. இன்னைக்கு காலையில ஒரு பள்ளி அணுகணும். அந்த பள்ளியில அந்த பிரின்சிபல் கேட்ட ஒரே விஷயம், எங்க குழந்தைங்களுக்கு பணம் காசு அவங்க கேட்கவே இல்லை. கற்றலுக்கான உதவி மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ நோட்டு புத்தகமாகட்டும், பேக் ஆகட்டும், தென் ஷூஸ் அந்த மாதிரி விஷயங்கள். இங்கே வந்து எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா குழந்தைங்களும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறனால எங்களால் அதை வாங்கி கொடுக்க முடியல. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து திரும்ப வருவோம். இந்த உதவிகள்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இலங்கைக்கு நீங்க வந்து உதவி செய்யக்கூடிய முதலாவது சந்தர்ப்பம் இதுவாக இருக்குது. இப்போ நீங்க இதுக்கு முதல்ல நீங்க இந்தியாவில் இருக்கும் போது உதவிகள் ஏதாவது இதுக்கு முதல்ல செய்திருக்கிறீங்களா? நிறைய செய்திருக்கோம். நிறைய செய்திருக்கிறீங்க. என்ன மாதிரியான உதவிகள்? பள்ளி குழந்தைகளுக்கு, பிளஸ் வந்து நோயாளிகளுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு
ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சரியான முறையில யார மீட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு சரியான வழிகாட்டுதலா நாங்க இருந்திருக்கோம். இப்போ பொதுவான ஒரு கருத்து சமூகத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமூக சேவையாளர்களையும் இன்றைக்கு வந்து இந்த காசு அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்தோம்னா நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும். மக்களை பாவமா காட்டி தங்களுக்கு தேவையான விஷயங்களை நிச்சயமா செய்து கொள்ளக்கூடிய சில பேர் வந்து சமூகத்துல இருக்கத்தான் செய்றாங்க. அந்த மாதிரியான சில பேர் உங்களினுடைய நற்பணி மன்றம் மூலமாக, அதாவது இப்ப நீங்க இந்தியால இருக்கும்போது நிறைய உதவிகளை கண்டிப்பா செய்திருப்பீங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா? இதுவரைக்கும் இல்ல. காசுன்னு நாங்க எதிர்பார்த்து பண்ணியிருந்தோம்னா, இலங்கைக்கே நாங்க வந்திருக்க மாட்டோம். அந்த இடத்துலயே ட்ராப் ஆயிருப்போம். ஸோ உங்க மக்களுக்கு வந்து நாங்க பண்ணணுங்கிறத நாங்க ரொம்ப தயாரா இருந்தோம். ஸோ அதுக்காக வந்திருந்தோம். எனக்கு இன்னொரு கேள்வியுமே கேட்கணும்னு தோணுது. அது என்ன அப்படின்னா, இப்ப ஏற்கனவே இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இலங்கையில இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு. இந்தியாலயே அதிகமான உதவி தேவையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் என்ன மாதிரி இருக்குது? ஏன்னா இப்ப அங்க வந்து இங்க மாதிரி கிடையாது. அங்க வந்து நிறைய ஊர்கள் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய மொழி பேசக்கூடியவர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இப்போ வரைக்கும் போயிருக்கு? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் சமூக ஆர்வலர்களும் சரி, நெறைய அமைப்புகளும் சரி, நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு உதவி அந்த இடத்துல கிடைச்சிரும். பட் இந்த இடத்துல கிடைக்கலங்கும்போது தான் நம்ம நாட்ட தாண்டி இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம வந்து நம்மளும் சரி நமக்கு என்ன அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறனால நாங்க எங்க நாட்டை விட்டு நாங்க இங்க வந்து பண்ணிட்டுருக்கோம். இப்போ இத பார்க்கக்கூடியவர்கள், இப்ப உண்மைக்குமே ரொம்பவுமே கஷ்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிச்சயமா உதவி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைப்படும். இப்போ உங்களை நேரடியா தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்ல. அப்படி உதவி தேவைப்படக்கூடிய மக்கள் யார போய் சந்திக்கணும்? எங்க பேசணும்? நீங்க எங்கள சந்திக்கணும்னா, கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கம் இலங்கையில கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கவிஞர்கள் இருக்கிறாங்க. 1000 புத்தகத்துல அவங்களும் சிறந்த எழுத்தாளர்கள். ஸோ அந்த அமைப்பை நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நம்பர் வேணா நான் சொல்றேன். 9962096112 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இந்த உதவி எல்லாமே நேரடியா கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி இல்ல. அமைப்புகள் மூலமாக அமைப்புகள் மூலமாகவே கிடைக்கும். ஏன்னா, இவங்க எல்லாருமே எங்க குடும்பமா தான் பழகுறாங்க. ஸோ அவங்க இலங்கையிலே இருக்காங்க. ஸோ நாங்க அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக நேரடியா வந்திருக்கோம். இப்போ அந்த அமைப்பு கவிமலர் பைந்தமிழ் சங்கம் அமைப்புகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க பேக் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து ஒரு தலைமைத்துவ பொறுப்புல இருக்கும் பொழுது, உங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் வந்து அதிகமானதாக இருக்கும். அதுவும் ஒரு மருத்துவத் துறையில இருந்து இவென்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த சமூக சேவை அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு பல்வேறுபட்ட முகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. இத நீங்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு வந்த முதல் சவால்கள்லாம் என்ன மாதிரி? நம்ம முதல்ல ஒரு மகளிரா வெளியில வரும்போது உங்களுக்கு தெரியும். நெறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் ஆனா அதையும் தாண்டி நம்ம வரணும். யாரும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோன்னா, அந்த கோல்ல நம்ம இருக்கணுங்கிறது. நான் அத மட்டும் தான் ஃபேஸ் பண்றேன். வேற எதுவுமே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க வந்து நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீங்க உதவி செய்யறதுக்காக நேரடியா இந்தியால இருந்து இலங்கைக்கு வந்திருக்கீங்க. இங்க வந்து கொஞ்ச நாள் இருந்து தான் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல்வேறுபட்ட நாடுகள், பல்வேறுபட்ட இடங்களுக்கு நீங்க வந்து கண்டிப்பா போக வேண்டிய சூழ்நிலையுமே கூட ஏற்படும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல உங்களினுடைய குடும்பம், அந்த குடும்பத்தோட சப்போர்ட் வந்து நிச்சயமா தேவையான ஒரு விஷயம். உங்களினுடைய கணவரினுடைய அந்த ஒரு துணை அப்படின்றது நிச்சயமா தேவை. அந்த சப்போர்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட கணவர் வந்து என்னோட குழந்தைங்கள பார்த்துக்கிறனால தான் நான் இந்த அளவுக்கு நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டுருக்கேன். இன்னொன்று இங்கேயே தான் இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கம் இங்கே பல குடும்பத்தை வாழ வச்சிருக்கு. அந்த எழுத்தாளர்களும் சரி, கவிஞர்களும் சரி, நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க செய்வாங்க. ஸோ அவங்க கூட இணைந்து இலங்கை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நாங்களும் சந்தோஷப்படுறோம். ஈவன் வந்து லெஜெண்ட்ஸ் சரவணன் ரசிகர் மன்றத்தை இங்கே நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு. ஸோ அதில் நிறைய ஏராளமான ரசிகர்கள் சேரும்போது ஒவ்வொரு அமைப்புகள் உருவாகும். அந்த அமைப்பு மூலமாக ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் அங்கே போய் சேர்ந்துரும். கண்டிப்பா. ஆனா உங்க குடும்பத்த பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. இந்த குடும்பத்தோட சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா, நீங்க நெறைய இடத்துக்கு போகணும். காலையில போனா சில நேரங்கள்ல இரவு வாரத்துக்கு ஆகும். அத பற்றி அந்த சப்போர்ட் பற்றி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. உங்களோட கணவர பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்த நாங்க ஏற்படுத்தி குடுத்திருக்கோம். அந்த சந்தர்ப்பத்த பத்தி ஏன்னா, இதெல்லாம் நம்ம எப்பவுமே சொல்றது கிடையாதுல்ல. அதனால அத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. என்னுடைய கணவர் வந்து அவருமே காலையில வேலைக்கு போயிடுவாரு. நாங்க 2 பேருமே என்ன பண்ணுவோம்னா, காலையில பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு
குழந்தையுமே ஸ்கூலில் விட்டுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் கூட்டிகிட்டு வருவோம். 5 மணிக்கு மேலே சப்போஸ் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அவர் பார்த்துப்பாரு. அவரால் வர முடியாத சூழ்நிலை நான் பார்த்துப்பேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம். தென் அக்கம் பக்கத்தில் நிறைய உறவுகள் இருக்காங்க. ஸோ அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்கள் கூட பயணிக்க முடியுது. இப்போ அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ற உறவுகள் இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இப்போலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் நிறைய கதைகள் வந்து கட்டி விட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யறதே அவங்க தான் சொல்லுவாங்கல்ல, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தவர்கள், அயலவர்கள் வந்து உண்மைக்குமே நல்லவரா இருக்காங்க. இப்போ இந்த பயணப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதையில வந்து இத்தனை வருட காலம் நீங்க வந்து பயணப்பட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க செய்திருக்கிறீங்க. இந்த நட்பணி மன்றம் மூலமாக இன்னும் இந்த விஷயங்கள் நாங்க செய்யலாம் அப்படின்னு இருக்கோம்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? பள்ளி குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நற்பணி தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்போம். ஸோ யாருக்கு எங்கே என்ன தேவையோ அந்த இடத்துல சரியான முறையில் நாங்கள் செய்து தரணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நாங்க குடும்பத்தை பத்தி பேசியிருந்தோம், நட்பணி மன்றம் சம்பந்தமாக நாங்க பேசியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களோட அந்த முதலாவது நட்பணி எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி? பாடி சரவணா ஸ்டோர் வாசல்ல அப்போ வெயில் காலம். ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் தாகம் தீர்க்கிறதுக்காக எல்லா ரசிகர்களும் சேர்ந்து போக்குவரத்தில் இருக்கிறவங்க, தென் ஆட்டோக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம், மோர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். தலைவர் முத்துத்துறை, அப்போ தலைமைச் செயலாளர் டேவிட் கூட இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல தண்ணீரை தீர்க்கிறதுக்கு, தாகத்தை தீர்க்கிறதுக்காக ஆரம்பிச்ச பயணத்துல இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி இருக்கிறீங்க. கண்டிப்பா. இப்போ உங்களுடைய இந்த நட்பணி மன்றம் மூலமாக கற்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த உபகரணங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரியான உதவிகள் இருக்கா, இல்லைன்னா அவங்களோட கல்விக்கு உதவக்கூடிய மாதிரியான உதவிகள் ஏதாவது? கல்விக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கறது வந்து இப்ப அவங்க வந்து உயர்நிலை கல்விகளை கற்கும் போது அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த காசு, பணம், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சரவணன் நற்பணி மன்றம் மூலமா இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமா அவங்க அறக்கட்டளை வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா உதவி போயிட்டு தான் இருக்கு. ஸோ மேக்சிமம் கல்விக்காக தான் இந்த உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொல்லும் போது இன்னும் ஒரு விஷயம் தோணுது. இப்போ 20 வருஷமா இருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையில நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கும். ஆனா அதிகமாக வெளியில பேசப்பட்டது கிடையாது. ஆமா. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கையில செய்யற உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம செய்யற உதவி வெளியில் தெரியாது. பட் இந்த ரசிகர்களா சேர்ந்து இவ்வளோ ஒரு நல்ல மனிதர், இவ்வளோ ஒரு நல்ல தொழிலதிபர், ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து, ஆக்சுவலா நம்ம சரவணன் சார் பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அவர் ஒரு பாத்திர கடை தான் அவங்க குடும்பம் வளர்ந்துருந்துச்சு. ஸோ அந்த பாத்திர கடை மூலமா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும்? ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு குறைவான விலையில கிடைக்கணும், தரமானதா கிடைக்கணும். அதை ஸ்டார்ட் பண்றதுக்காக சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒரு சரவணா ஸ்டோருங்கிற பெரிய பிரம்மாண்டமா ஒரு வணிகத்தை கொண்டு வந்தாரு. அந்த இடத்துல ஒரு துணியா இருக்கட்டும், தென் ஒரு ப்ரொவிஷனாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு யாரும் வெளியில் வர மாட்டாங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி தான் இலங்கையிலுமே நாங்கள் ஆசைப்படுறோம். இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. நேற்று நாங்கள் ஒரு அரிசி வாங்கினோம், அந்த அரிசியோட விலை 1400 எங்கள் ஊரில் அதோட விலை 60 கிடச்சிரும். அப்போ நினச்சோம் இங்கே உள்ள மக்கள் எவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் அதை வாங்குறதுக்காக ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மக்களுக்குமே வந்து இப்போ எங்கள் அண்ணன் சரவணனால முடிஞ்சிச்சுன்னா இங்கே நாங்கள் வந்து அதே மாதிரி ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி குறைவான விலையிலையும் தரமானதாகவும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா நீங்க இவ்வளவு விஷயங்கள் பேசுனதுல இந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படியா இருக்குது அப்படின்றது எல்லாருமே பார்த்திருக்காங்க. இப்போ லெஜண்ட் சரவணா அவரை பற்றி நீங்க நிறைய விஷயங்கள், அதாவது நட்பணி மன்றம் சம்பந்தமாகவும் அது தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசியிருந்தீங்க. அதிகமாக விமர்சனங்களுமே கூட வருது. அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன காரணம் இவ்வளவு நல்ல ஒரு மனிதருக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது, அந்த மாதிரி ஏதாவது? நாங்களுமே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது எனக்குமே நிறைய விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய இருந்துச்சு. என்ன இது ஒரு பொண்ணு, ஆக்சுவலாக எல்லாருமே நினைக்கிற ஒரே விஷயம் பிரபலமானவங்களுக்கு தான் ரசிகர் இருக்கணும்னு கிடையாது. ஒரு நல்ல மனிதருக்கும்
ஒரு நல்ல இவர் தொழிலதிபரை தாண்டி ஒரு நல்ல மனிதர். நாங்க பயணிச்சது வரைக்கும் இவரை வந்து டைரக்டா பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் ஆனாலும் அவரோட அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சதில்ல. பட் ஒரு ரசிகரா வந்து நாங்க ஜாயின் பண்ணும்போது, என்னோட ரசிகரா முதல்ல உள்ள வாங்க. அவர் கூப்பிட்ட ஒரே விஷயம். ஸோ இந்த மாரி வந்து நாங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா பேசுவோம். அண்ணா வந்து ரொம்ப எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க. ஆனா அவர பத்தின நெறைய பேருக்கு வெளியில தெரியாது. எல்லாருமே நினைப்பாங்க அவர நம்ம பார்க்க முடியாது. ஈஸியா பார்க்கலாம். ரசிகர் மன்றமா மூலம் வரும்போது நாங்க எல்லாருமே ஈஸியா கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த மாரி எங்களுக்கு வந்து அவர்கிட்ட பார்த்து வியந்த விஷயங்கள் நெறைய இருக்கு. அத சொல்றதுக்குன்னா அவருக்கு ஒரு புக்கு தான் எழுதணும். அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெறைய கண்டிப்பா இருக்கு. விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை கலைவாணி அக்கா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இத பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தில இங்க ரசிகர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. அவங்களோட சேர்ந்து பயணிங்கள். உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அவங்க மூலமா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். நிகழ்ச்சியை இப்ப நாங்க வந்து நிறைவு செய்ய போறோம். உங்களுக்கு முதல்ல நன்றி. இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. சமூக சேவைகள் சம்பந்தமாகவும் இந்த நற்பணிகள் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.